வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தழுத்திருங்கோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியல்மி 7 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் இப்போ தீபாவளி பட்ஜெட்டுக்கு ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் சைடில் வந்து ரியல்மி 7 ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. எப்போதும் கொடுக்குற ஃபோட்டோவை தான் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ரியல்மி 7 ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம அப்புறமேல பார்த்துருவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு கார்டு. அந்த கார்டை எடுத்த உடனே நம்மளோட ஃபோன் கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்னவுன் ஸ்டூடியோன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் ஆர் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு ஷைனிங் ப்ளூ டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க. இது கலர் 2 கலர் வேரியண்ட்டில் வருது. நம்ம இப்போ ரியல்மி 7 ப்ரோவை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரியல்மி 7 ப்ரோவில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் பார்த்துருவோம். ரியல்மி 7 ப்ரோவில் ப்ளஸ்ஸை பார்த்துருவோம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இது 0 to 100 ஏறதுக்கு 34 மினிட்ஸ் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 65 வாட்ஸ் சார்ஜர் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ப்ளஸ்னே சொல்லணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்னு பார்த்தா இதில் ஆமுல் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இதுவும் ஒரு ஹைலைட்டு தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேமிங் ப்ரோன்னு சொல்கிற ஸ்னாப்ட்ராகன் 720Gயோட ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஜிபியூ பார்த்திங்கன்னா 75% கொடுத்துருக்காங்க. ஏஏ வந்து ஆட்டோமேஷன் இன்டெலிஜென்ட் 220 கொடுத்துருக்காங்க. சிபியூ பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. கேமர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்த கேமிங் மொபைலு இதுன்னு நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன். இன்னும் ப்ளஸ்ஸாகவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ளஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு லாஸ்ட்டில் மைனஸை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேமராவை பற்றி பார்த்துருவோம். இந்த கேமரா பார்த்திங்கன்னா மைக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸ் வந்து அல்ட்ரா வைடு ஆங்கிள் லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ் வந்து பிஎன்டபிள்யூ லென்ஸு. பிஎன்டபிள்யூ ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ். இந்த தடவை நம்மளோட மெயின் கேமரா சோனியோட 64 MP ப்ரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு இந்த சோனியோட கேமரா பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். நம்ம ரியல்மி 7 ப்ரோவில் உள்ள செல்ஃபி கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். 32 MP இன்டிஸ்பிளே செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஓரளவு ஆவரேஜான சொல்கிற அளவுக்கு இந்த தடவை செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ரியல்மி 7 ப்ரோட மைனஸுக்கு வந்துட்டோம். இதோட குறைகளை நம்ம பார்த்துருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு மைனஸ் என்னென்னா இதில் வேறு கலர் வேரியண்ட் கொடுத்துருக்கலாம். இந்த கலரே கொடுத்தனால இது போன ரியல்மி 7ல் உள்ள கலரே இதில் காப்பி பண்ணி கொடுத்தனால இது கொஞ்சம் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் எனக்கு பிடிக்கல, அது எனக்கு ஒரு மைனஸ். கேமரா குவாலிட்டி இன்னும் அதிகப்படுத்தியிருக்கலாம், அது கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ரியல்மி 7 ப்ரோவில் பேக் சைடில் ஒரு காப்பி பண்ணிட்டாங்க. IQ3யோட மாடலை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய மைனஸ் தான்.
இந்த ஃபோனோட பட்ஜெட் இப்போ வந்து 20,000 கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 22,000 ரேட் போட்டிருந்துச்சு. இப்போ தீபாவளி ஆஃபர்னால் இப்போ 2,000 லாஸ் பண்ணியிருக்காங்க. பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த யூஸரோ அந்த யூசேஜ் ஆப்பில் வாங்கிங்க. அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.